சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் இப்போ மாற்றம் செய்ய படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புது ரிலீஸ் தேதியும் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அந்த ரிலீஸ் தேதி கண்டிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். கடந்த 3 வருஷமாக சூர்யா அவர்களுடைய எந்த திரைப்படமும் வெளியாகவில்லை. அதுக்கு முன்பு வெளியான திரைப்படமும் 2 திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாமல் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகிவிட்டது. அதனால் சூர்யா ரசிகர்கள் கங்குவா திரைப்படத்து மீது பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் சூர்யா அவர்களோட கெரியர்லேயே மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம். அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே அதில் ஒரு குழப்பம் இருந்ததால் ரசிகர்கள் அதை நம்பாமல் தான் இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை வெளியிட்டு அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மீண்டும் சேஞ்ச் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அதுக்கான மிக முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் 1 வீக் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் வெளியாகிறது. ஸோ இந்த 2 திரைப்படம் ஒரே நாளில் வெளியாவதால் இந்த 2 திரைப்படத்துக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கங்குவா திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொடுக்கணும்னா, ஒரு பேன் இண்டியா ஹிட் திரைப்படமாக கொடுக்கணும்னா அது சிங்கிள் திரைப்படமாக தான் ரிலீஸ் ஆக வேண்டும். அப்போ தான் ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ண முடியும், தேட்டர்ஸும் சூப்பராக ஒதுக்க முடியும். ஆனால் இப்போ 2 திரைப்படம் ஒரே நாளில் மோதிச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீனும் கங்குவா திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனால் கங்குவா படக்குழு இல்லை, நாங்கள் இதே டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே லைக்கா நிறுவனம், வேட்டையன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம், அவங்க கங்குவா படக்குழு கிட்ட சொல்லியிருக்காங்களாம், இல்லை நீங்கள் வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண இந்தியன் 2ம் சரி, PS1 PS2 சந்திரமுகி 2 இந்த 3-4 திரைப்படம் ஒரு பெரிய லாஸான திரைப்படமாக அமைஞ்சது. இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் படக்குழு ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி கங்குவா திரைப்படத்தோட அடுத்த பாடல் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் இந்த வீக்லேருந்து வெளியிட தான் படக்குழு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ் தேதி குழப்பம் ஏற்பட்டு இருப்பதால் ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணிட்டு அப்புறமா அடுத்த அப்டேட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களாம். இப்போ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி எப்போனா நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு கங்குவாவை ரிலீஸ் பண்ணலாம். அக்டோபர் மாதம் வேண்டாம். ஏன்னா அதே அக்டோபர் மாதம் தான் வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29ம், அதைத் தொடர்ந்து அமரன் திரைப்படமும் வெளியாகிறது. அதனால் அந்த மாதத்தில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸே பண்ண வேண்டாம். நம்ம ஒரு மாதம் தள்ளி நவம்பர் 15ஆம் தேதி ரொம்ப சூப்பராக ரிலீஸ் பண்ணலாம். பூஜா ஹாலிடேஸ் அப்படி இல்லைன்னா பூஜா ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக இருக்கும் அப்படி சொல்லி படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகி சிங்கிள் ஃபிலிமாக படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை வேட்டையன் திரைப்படத்தோட கங்குவா திரைப்படம் மோதுனா நல்லா இருக்குமா? இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பெருசாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்த 2 திரைப்படத்தை எந்த திரைப்படத்துக்கு பெரிய தியேட்டர்ஸ் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தக்கத்தை தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் இப்போ மாற்றம் செய்ய படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புது ரிலீஸ் தேதியும் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அந்த ரிலீஸ் தேதி கண்டிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். கடந்த 3 வருஷமாக சூர்யா அவர்களுடைய எந்த திரைப்படமும் வெளியாகவில்லை. அதுக்கு முன்பு
வெளியான திரைப்படமும் 2 திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாமல் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிவிட்டது. அதனால் சூர்யா ரசிகர்கள் கங்குவா திரைப்படத்து மீது பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் சூர்யா அவர்களோட கெரியர்லே மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம். அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே அதில் ஒரு குழப்பம் இருந்ததால் ரசிகர்கள் அதை நம்பாமல் தான் இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை வெளியிட்டு அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மீண்டும் சேஞ்ச் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அதுக்கான மிக முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் 1 வீக் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் வெளியாகிறது. ஸோ இந்த 2 திரைப்படம் ஒரே நாளில் வெளியாவதால் இந்த 2 திரைப்படத்துக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கங்குவா திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொடுக்கணும்னா, ஒரு பேன் இண்டியா ஹிட் திரைப்படமாக கொடுக்கணும்னா அது சிங்கிள் திரைப்படமாக தான் ரிலீஸ் ஆக வேண்டும். அப்போ தான் ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ண முடியும், தேட்டர்ஸும் சூப்பராக ஒதுக்க முடியும். ஆனால் இப்போ 2 திரைப்படம் ஒரே நாள் மோதிச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீனும் கங்குவா திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனால் கங்குவா படக்குழு இல்லை நாங்கள் இதே டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அவங்க கங்குவா படக்குழு கிட்ட சொல்லியிருக்காங்களாம், இல்லை நீங்கள் வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண இந்தியன் 2ம் சரி, PS1 PS2 சந்திரமுகி 2 இந்த 3-4 திரைப்படம் ஒரு பெரிய லாஸான திரைப்படமாக அமைஞ்சது. இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் படக்குழு ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி கங்குவா திரைப்படத்தோட அடுத்த பாடல் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் இந்த வீக்லேருந்து வெளியிட தான் படக்குழு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ் தேதி குழப்பம் ஏற்பட்டு இருப்பதால் ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணிட்டு அப்புறமா அடுத்த அப்டேட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களாம். இப்போ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி எப்போனா நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு கங்குவாவை ரிலீஸ் பண்ணலாம். அக்டோபர் மாதம் வேண்டாம். ஏன்னா அதே அக்டோபர் மாதம் தான் வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29ம், அதைத் தொடர்ந்து அமரன் திரைப்படமும் வெளியாகிறது. அதனால் அந்த மாதத்தில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸே பண்ண வேண்டாம். நம்ம ஒரு மாதம் தள்ளி நவம்பர் 15ஆம் தேதி ரொம்ப சூப்பராக ரிலீஸ் பண்ணலாம். பூஜா ஹாலிடேஸ் அப்படி இல்லைன்னா பூஜா ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக இருக்கும் அப்படி சொல்லி படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகி சிங்கிள் ஃபிலிமாக படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை வேட்டையன் திரைப்படத்தோட கங்குவா திரைப்படம் மோதுனா நல்லா இருக்குமா? இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பெருசாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்த 2 திரைப்படத்தை எந்த திரைப்படத்துக்கு பெரிய தியேட்டர்ஸ் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தக்கத்தை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி